Hey, hi, hello viewers. Welcome to Mutshilda. இனி நம்ம பார்க்க போற டாபிக் டாப் 10 மெடிக்கல் கோர்சஸ் அண்ட் டாப் 10 பாராமெடிக்கல் கோர்சஸ். ஸோ மெடிக்கல் இருக்க இம்பார்ட்டன்டான கோர்ஸும் பாராமெடிக்கல் இருக்க இம்பார்ட்டன்டான கோர்ஸ் தான் பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயோமெடிக்கல் கோர்ஸ் எடுத்துட்டு எந்த சைடில் போகலாம், என்ன படிக்கலாம் அப்படின்னு தெரியாம சில பேர் இன்ஜினியரிங் சைடும், சில பேர் வந்து மெடிக்கல்னாலே எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகி சரி சில இடம் மாறி போறாங்க. ஸோ அதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னென்ன கோர்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எம்பிபிஎஸ் சொல்லலாம். 4.5 years + 1 years + எம்பிபிஎஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிரைட்டீரியா என்னன்னா, நீங்க எம்எஸ்ஓ இல்லை எம்டிஓ படிக்கும்போது ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிச்சாதான் இப்போ இருக்கிறதுக்கு ஒர்த் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க பிளான் இருக்கு, உங்களால கண்டிப்பா முடியும்னா நீங்க எம்பிபிஎஸ் எடுக்கலாம். இல்லை வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் எடுத்தா கண்டிப்பா வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்கோப்ல தான் இருக்கும். ஸோ ஃபார்ம் டின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, 5 years + 1 year இன்டர்ன்ஷிப். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கோர்ஸ், நல்லா இருக்கும் அண்ட் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் அண்ட் முழுக்க ட்ரக்ஸ் மட்டுமே படிப்போம். ஸோ நான் அந்த கோர்ஸ் தான் படிக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸ் பற்றி நிறைய இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் ஒன் பிஏஎம்எஸ், பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சயின்ஸ், 4.5 years + 1 year கோர்ஸ். இதுவுமே ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு. இப்போ வந்து ஆயுர்வேதிக் ட்ரக்ஸ் தான் ரீபர்பஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வர கப்சூல் குடிநீராக இருக்கட்டும், நிலவேம்பு குடிநீராக இருக்கட்டும், பப்பாயா எக்ஸ்ட்ராக்டாக இருக்கட்டும், டெங்கு, சிக்கன் குனியா அண்ட் கோவிட் பேண்டமிக், இந்த டைம்ல வந்து ஆயுர்வேதிக் ட்ரக்ஸ் தான் நமக்கு அதிகமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் பிஹெச்எம்எஸ், பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிக்கல் சயின்ஸ், 4.5 years + 1 year. இதுவுமே வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு அண்ட் இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பிபிடி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி, 4 years + 6 months இன்டர்ன்ஷிப். இது வந்து நீங்க ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் கீழே வந்து நீங்க வந்து ஒரு கைடன்ஸோட அவங்களோட கைடன்ஸ்ல வந்து நீங்க பிசியோதெரபி பேஷண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பிடிஎஸ், 4 years + 1 year இன்டர்ன்ஷிப், ஃபுல் அண்ட் ஃபுல் டென்டல் பத்தி எல்லாம் படிக்கலாம். இதுவுமே வந்து வெறும் பிடிஎஸோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஒரு எம்டி நீங்க ஆக்ஸோ மேக்ஸோ ஃபேஷியல் சர்ஜரி, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நீங்க எம்டிலேயே வந்து எதனா ட்ரை பண்றப்போ மட்டும்தான் உங்களுக்கான ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் பிவிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் வெட்டரினரி சயின்ஸ். இது வந்து 4.5 years + 1 year. நீங்க ரொம்ப டெடிகேட்டடா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க தாராளமா இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இதுக்குமே வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு. அண்ட் பிவிஎம்எஸ், பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சயின்ஸ், 4.5 years + 1 year. இது வந்து ரொம்பவே ரேரான கோர்ஸ் அண்ட் இந்தியாவில் வந்து அண்டர் டெவலப்பிங்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு உங்க மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அந்த கோர்ஸ் மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பிஎஸ்எம்எஸ், இதுக்குமே செம்ம ஸ்கோப் இருக்கு. இப்பவுமே சரி எப்பவுமே சரி இந்த ஸ்கோப் இருந்துட்டே தான் இருக்கும். பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சயின்ஸ். இப்போ போக போக என்ன ஆகுதுன்னா, இந்த சித்தாலாம் வந்து எல்லா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எபெக்ஸ் ஃபார்மசூட்டிக்கலா இருக்கட்டும், கிரீன் மில்க் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஹிமாலயாஸா இருக்கட்டும், அவங்களுமே வந்து சித்தா மெடிசன், ஆயுர்வேதிக் மெடிசன்ல வந்து நம்மளோட நார்மல் ஃபார்முலேஷன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்குமே வந்து ரொம்பவே நல்ல ஸ்கோப் இருக்கு. அண்ட் இது முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ், கிளினிக்கல் ரிசர்ச் எல்லாம் கூட சித்தால இருந்து வெளியே வராங்க. ஸோ சித்தாக்கு செம ஸ்கோப் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பிஎன்ஒய்எஸ், பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் இப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. இது வந்து கொஞ்சம் ரேரான கோர்ஸ் தான். சில பேர் இன்னுமே எடுத்து படிக்கிறாங்க. இதுக்குமே வந்து ஒரு அண்டர் ரேட்டட் கோர்சஸ்ல தான் இருக்கு. பட் இருந்தாலுமே நீங்க எடுத்து படிக்கிறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த எல்லா கோர்ஸும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டர் ஆஃப் ஃபார்மசிக்கு இருக்கு. நீங்க இந்த டாக்டர் ஆஃப் ஃபார்மசியை பிஃபார்ம் எம்ஃபார்ம் கூட கம்பேர் பண்ணாங்கன்னா இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு கிளினிக்கல் செட்டப்ல நீங்க கிளினிக்கல் ட்ரையல் பண்ற மாதிரி, இல்லை கிளினிக்கல் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் தான் இது வந்து. நீங்க ஃபார்மசியில் ஒர்க் பண்ண போறது, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில் ஒர்க் பண்ண போறது. நீங்க வந்து ஒரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டா இருக்கப்போ ஹாஸ்பிட்டல் வந்து பேஷண்ட்ஸ் வந்து ட்ரக் கரெக்டாக கொடுக்குறாங்களா, டோசேஜ்லாம் கரெக்டாக இருக்கா, அண்ட் ட்ரக்ஸால எதனா சைடு எஃபெக்ட் இருக்கா, இவங்க ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்க ட்ரக்கால ட்ரக் சைடு எஃபெக்ட் இருக்கா, இல்ல அவங்க சாப்பிட்ற ஃபுட்டோட எதனா இருக்கா, இல்ல அவங்க எதனால வந்து இந்த டிசீஸ் அவங்களுக்கு வந்துருக்கும்னு சொல்லி கேஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கறது. பேஷண்ட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் கவுன்சிலிங்ஸ், அதாவது லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம், ட்ரக் கவுன்சிலிங், எந்த மருந்து எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்ற கவுன்சிலிங், அண்ட் டயட் கவுன்சிலிங், எப்படி சாப்பிடலாம் எப்படி சாப்பிடக்கூடாது. தென் இன்னொன்று ப்ரிவென்ஷன் கவுன்சிலிங். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குன்னா இது வந்து திருப்பி வராமல் இருக்க நீங்க எப்படி இருக்கணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ப்ரிவென்டிவ் கவுன்சிலிங். அண்ட் ஓரல் கவுன்சிலிங், அதாவது என்ன மாதிரி கவுன்சிலிங்குமே வந்து ஸ்பெஷாலிட்டியா இருப்பாங்க இந்த ஃபார்ம் டி படிச்சவங்க. தென் ரிசர்ச், நியூ ட்ரக் ரிசர்ச் அண்ட் நியூ ட்ரக் டிஸ்கவரி, கிளினிக்கல் ட்ரையல் பண்றதுல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் இருக்கு இவங்களுக்கு. அண்ட் கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டா இருக்கலாம், ஒரு ரிசர்ச் நடத்துறதுல இருக்கலாம். அண்ட் கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டர், அந்த ரிசர்ச் கோஆர்டினேட் பண்றதுல இருக்கலாம். ஒரு ஐடி கம்பெனி வச்சுட்டு இப்போ ஹிமாலயாஸ் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி எடுத்துட்டு வந்து இந்த அளவுக்கு எங்க ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, எங்களால வந்து கிளினிக்கல் ட்ரையல் இந்த ஃபேஸ்ல முடிச்சு கொடுக்க முடியும், இத்தனை டேஸ்ல இத்தனை பேஷண்ட் வச்சு நாங்க சிங்கிளா முடியோ இல்ல டபுள் பாப்புலேஷன் வச்சோ டபுள் பிரைடாவும் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி கிளினிக்கல் ரிசர்ச்சை கோஆர்டினேட் பண்ணலாம். இது ரொம்பவே ஒரு நல்ல சேலரி அண்ட் டாப் மோஸ்ட் சேலரின்னு சொல்லலாம். யூஎஸ்ல வந்து டாப் மோஸ்ட் சேலரி அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா கண்டிப்பா கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கும், கிளினிக்கல் ட்ரையல் பண்றவங்களுக்கும், கிளினிக்கல் சயின்டிஸ்ட்டுக்கு வரும். நீங்க நிறைய கம்பெனில வந்து சயின்டிஸ்டாகவும் இருக்காங்க, ஜூனியர் ரிசர்ச் சயின்டிஸ்ட், சீனியர் ரிசர்ச் சயின்டிஸ்ட் அண்ட் கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் ஐடி கம்பெனிஸ்ல கொடுக்காங்க, காக்னிசன்ட், அசென்ச்சர், இந்த மாதிரி வந்து ஃபேமஸான கம்பெனிஸ்லேயே வந்து ஃபார்ம் டிஸே எடுக்கிறாங்க. அண்ட் தென் இன்னொன்று ஃபார்மகோ விஜிலன்ஸ் ஆஃபீஸர். நீங்க வந்து ஒரு ட்ரக் சேஃப்டிக்காக ஒரு இப்போ ட்ரையல்ஸ் நடக்குதுன்னா அதில் வந்து எந்த அளவுக்கு இது இருக்கு, எந்த அளவுக்கு சைட் எஃபெக்ட் வருது, எந்த அளவுக்கு அட்வர்ஸ் ஈவெண்ட் வருது. ஸோ ட்ரக் இருக்குன்னா அதோட சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி முழுக்க வந்து அதுக்கு ஒரு ஃபார்மகோ விஜிலன்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு கம்பெனிலுமே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார்மகோ விஜிலன்ஸ் சைடில் போகிறப்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் சரி அண்ட் உங்களுக்கு ஒரு பவரும் சரி, சேலரியும் சரி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் ட்ரக் சேஃப்டி அசோசியேட், இப்போ ஒரு ட்ரக் சேஃபாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அப்ராட்ல வந்து உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் ரைட்ஸ் இருக்கு. இந்தியாவில் வந்து ஃபார்ம் டி படிக்கிறவங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் ரைட்ஸ் கிடையாது. பட் அப்ராட்ல வந்து நீங்க பிரிஸ்கிரைப் பண்ணலாம். அதாவது நீங்க ஒரு எக்ஸாம் எழுதி கிரியேட் பண்ணிட்டீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நாப்ளெக்ஸ் எக்ஸாம் எழுதி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, நார்த் அமெரிக்கன் நாப்ளெக்ஸ்
எக்ஸாம் இருக்கு. அந்த இடத்துல வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால பிரிஸ்கிரைப் பண்ண முடியும். தென் இன்னொன்னு கனடாலயும் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அங்கேயும் நீங்க பிரிஸ்கிரைப் பண்ணலாம். இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண அப்புறமா. ஸோ எனக்கு வந்து இந்த அளவுக்கு இதுல வந்து ஸ்கோப் அதிகமா இருக்கப்போ இந்த அளவுக்கு வந்து இதுல நிறைய சாய்ஸஸ் இருக்கிறதுனால நான் இதை சூஸ் பண்ணேன். ஏன்னா என்னால வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு திருப்பி ஒரு 2 இயர்ஸ் வந்து டெடிகேட்டிவா எம்டி அப்புறம் எம்எஸ்னு ஸ்பெஷாலிட்டி போறதோட 6 இயர்ஸ் முடிச்சுட்டு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி என்னோட டேலண்டால இம்ப்ரூவ் ஆயிடுவேன். நிறைய பேர் சொல்றாங்க ஸ்கோப் இல்ல அப்படின்னு சொல்லி. எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் ஒன்று சொல்றாங்க. பட் உண்மை என்னன்னா அந்த கோர்ஸ் மேல நம்பிக்கையோட எனக்கு வந்து ஏன் மேல நம்பிக்கை இருக்கு. இந்த 6 இயர்ஸ்ல என்னால டேலண்ட் வளர்த்துக்க முடியும். இந்த 6 இயர்ஸ்ல வந்து என்ன நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிப்பேன். அதாவது நேத்தை விட இன்னைக்கு பெட்டரா இருக்கிறது எனக்கு நல்லது தானே. நான் அப்படிதான் இருக்கேன். ஸோ அதனால வந்து இந்த கோர்ஸ் ஸ்கோப் இல்லைன்னு சொல்றவங்களை விட்டுட்டு நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ இதை எடுத்துட்டா முடிஞ்சா ஒரு 4 ஜேர்னல்ஸ் ஆச்சு பப்ளிஷ் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கான்ஃபரன்ஸ்ல அட்டன் பண்றது மட்டும் இல்லாம அந்த கான்ஃபரன்ஸ்ல நீங்க பிரசென்ட் பண்ணலாம். ஓரல் போஸ்டரோ இது ஒரு ரிசர்ச் போஸ்டர்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ண உங்களோட இனோவேட்டிவ் திங்கிங் டெவலப் ஆகும். நீங்க சயின்டிபிக் ரைட்டிங்லாம் போகலாம். நிறைய கம்பெனில வந்து சயின்டிபிக் ரைட்டர் இருக்கிறாங்க. உங்களோட இனோவேட்டிவ் தாட் பார்ப்பாங்க. ஓகே இவங்க இனோவேட்டிவா வந்து இப்படி ஆர்டிகல்ஸ்ல எழுதுறாங்கன்னா இவங்களால கண்டிப்பா இனோவேட்டிவ் திங்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ண தான். நார்மலா போறோம் ஸ்கூல் படிக்கிற மாதிரி காலேஜ் படிக்கிறோம் 6 இயர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா வந்து செட் ஆகாது. ஸோ நீங்க இன்னோவேட்டிவா முடிஞ்சு உங்களுக்கு ஒரு டீப் தாட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசர்ச்லயோ இந்த ஃபார்மகோதெரபி ஃபார்மகாலஜிலயோ ஃபார்மசூட்டிகல்ஸ்லயோ இருந்தா மட்டுமே உங்களால முடியும். ஆனா இதுல ஒரே ஒரு என்ன விஷயம் என்னன்னா நீங்க ஃபார்ம்லி எடுத்தீங்கன்னா எந்த ஃபீல்ட்ல வேணா போகலாம். ஸோ உங்களுக்கு இதுல செம்ம ஸ்கோப் இருக்கு. எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்கோப் இல்லை. நான் சொல்லுவேன் ஸ்கோப் இருக்குன்னு. நம்ம மேல நீங்க நம்பிக்கை வச்சு கண்டிப்பா படிச்சா ரொம்பவே நல்ல பெனிஃபிட் லைஃப்ல இருக்கு. இது வந்து நான் உங்க மேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. டீப் தாட்ல வந்து இதுதான் படிக்கணும் இதுதான் பெஸ்ட்னு சொல்லல. நான் ஏன் எடுத்தேன்றது என்னோட ஓன் ஸ்டோரி சொல்றேன். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் டிஃப்ரெண்ட் ஐடியா இருக்கும். சில பேருக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற ஐடியா இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து கண்டிப்பா நீங்க எம்பிபிஎஸ் எடுக்கலாம், எம்பிபிஎஸ் எம்டி இந்த மாதிரி நீங்க ஆயுர்வேதிக் இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ தப்பே இல்லை. பட் அந்த மாதிரி எடுக்கணும்னு டிசைட் பண்ணி எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி போறோமா, இந்த மாதிரி பிஜி பண்ண போறோமா, பிஜி லைஃப் டெடிகேட்டடா போகும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு அந்த மாதிரி திங்க் பண்ணி நீங்க டிசைட் பண்ணலாம். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இதுல இருக்கு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து எடுத்துடலாம். நீங்க தைரியமா வந்து அதுல இறங்கலாம். ஏன்னா இப்போ நிறைய நீட் எக்ஸாம்ஸ்ல இது எல்லாத்துக்குமே இந்த 10 கோர்சஸ்க்கு நீட் எக்ஸாம் இருக்கு எக்ஸப்ட் ஃபார்ம் டி. ஏன்னா ஃபார்ம் டி வந்து ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வருது. இந்த ஒரு கோர்ஸ் வந்து மெடிக்கல் கவுன்சில் வருது. ஸோ நீங்க வந்து இந்த மற்ற 9 கோர்சஸ்க்குமே நீங்க என்ட்ரன்ஸ் எழுதி அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல கொடுப்பாங்க. ஸோ நீட் எழுத வேண்டிய கட்டாயம் இதுக்கு இருக்கு. பட் நீட்லாம் எல்லாம் எழுத முடியாது. நான் வந்து இந்த மாதிரி ரிசர்ச் ஃபீல்டில் போகணும் இல்லை டாக்டரேட் டிகிரி வேணும் அப்படின்னு சொல்லி பேஷனோட இருக்கவங்க இந்த கோர்ஸ்க்கு தாராளமாக வரலாம். பட் டாக்டரேட் டிகிரின்ற ஒரே நேம்காக இந்த கோர்ஸ்க்கு வருது கொஞ்சம் உங்களுக்கு நீங்க அந்த அளவுக்கு ஸ்கோப் எடுத்து பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ் எடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க அதை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ, டேக் கேர், பை.